ஸோ பைல் நம்பர் ஒன்னை யாரெல்லாம் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏப்ரல் மாத ரீடிங் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். பைல் நம்பர் 2 யாரெல்லாம் வந்து பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏப்ரல் மந்த் ரீடிங் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 3 யாரெல்லாம் பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏப்ரல் மந்த் ஜென்ரல் ரீடிங் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் தாய் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் வந்து நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஏப்ரல் மாதத்துக்கான ஒரு டாரோ ரீடிங் தான் ஜென்ரல் ப்ரெடிக்ஷனாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து பைல் செலெக்ஷன் மூலிமா பார்க்க போகிறோம். உங்களோட எனர்ஜி பேஸ் பண்ண ஒரு ரீடிங். ஸோ அது இப்போ எப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஒரு பைல் வந்து தெரியும். ஸோ இந்த இன்ட்ரோ முடித்த உடனே 3 பைல்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அந்த 3 பைல்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு பைலை வந்து சூஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு குரூப்பை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்னா, கண்ணை மூடி நல்லா டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எடுத்துக்கோங்க. ஒரு காமான ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த 3 பைலில் நீங்கள் பாருங்கள், ஏதாவது ஒரு பைல் உங்களுக்கு வந்து ஸ்பார்க் ஆகும். ஸோ ஓகே, இதை சூஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அந்த பைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதற்கான ரீடிங் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ஏப்ரல் மாதம் உங்களுடைய வேலை, உங்களோட லவ் லைஃப், உங்களுடைய கரியர் லைஃப், நிதி, ஸ்டடீஸ், இதை பற்றி நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னாக ஒரு ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த ரீடிங்கை நீங்கள் பார்த்துட்டு இது ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அதற்கேற்ற மாதிரி இந்த மாதத்தை நீங்கள் பாசிட்டிவான ஒரு வழியில் ஃபாலோ பண்ணி நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதமான பாசிட்டிவிட்டியும் கிடைக்கிறதுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு பைல் செலெக்ஷன் ஷோ பண்ணுறேன். பைல் செலெக்ஷன் பாருங்கள். ஒரு பைலை கிளிக் பண்ணிக்கோங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன் பை ஒன்னாக நம்மளோட ரீடிங்குள்ளே போயிடலாம். பைல் நம்பர் ஒன்னை யாரெல்லாம் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏப்ரல் மாத ரீடிங் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த கூட்டு முயற்சி வந்து செய்கிறீங்க, ஒரு பிஸ்னஸை வந்து நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா, ஸோ அதில் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ வேலையில் வந்து நீங்கள் பணியாட்கள், உங்களோட கொலீக்ஸோடு சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸை வந்து கொடுக்கும். ஸோ ஒரு இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கிடைக்கும். நல்ல ஒரு பண ரீதியான அப்டேட்ஸ் வந்து உங்களோட வேலை சார்ந்த விஷயங்களில் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. வேலையை கரெக்டாக செய்வீங்க. ஸோ கூட்டு முயற்சி செஞ்சு வேலையை செய்யும் போது உங்களுக்கான வருமானம் ரொம்ப பெஸ்ட்டாகவும் ப்ராஃபிட்டாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து இருக்குது. ஸோ வீட்லேயும் கூட நீங்கள் வீட்டில் இருக்கவங்களோட ஒன்று சேர்ந்து சில காரியங்களை எடுத்து வைக்கும் போது அது உங்களுக்கு பண ரீதியான விஷயங்கள ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களும் உங்களுக்கு பண ரீதியாக ஒரு சில சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து உங்களுடைய ஸ்டடீஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இல்லை வந்து படிப்பு சார்ந்த விஷயங்கள் வந்து ஏதாவது இப்போ ரீசன்ட் டைமில் உங்களுக்கு சில ஃபெயிலியர்ஸை வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா? நான் ஒன்று நினச்சேன், ஆனால் வேறு மாதிரி இங்கே இப்போ வந்து போயிட்டுருக்கே என்னுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் மெமரிஸ் கொஞ்சம் வந்து லாஸ் ஆன மாதிரி இருக்கே, ஸோ மெமரிஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கே நம்மளுக்கு, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா இந்த ஏப்ரல் மாதம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. நீங்கள் மெமரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ விட்ட படிப்பெல்லாம் வந்து இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் தொடங்கிறதுக்கான ஒரு பிரார்த்தம் வந்து உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு இருக்குது. ஸோ படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் யாருக்கிட்டையா ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பீங்க இல்லையா? அந்த ஹெல்ப் வந்து அதாவது ஒரு 6 மாதம் முன்னாடியோ 6 வருடம் முன்னாடி கூட ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பீங்க படிப்பு சார்ந்து. ஸோ அந்த ஹெல்ப்லாம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அது வந்து கிடைக்கும். ஸோ அதற்கு யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு பர்சன் வருவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் காட்டுது.
ஸோ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் மேரேஜ் லைஃப் இந்த ஏப்ரல் மாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏற்படும். ஸோ அதெல்லாம் ஆனால் டெம்பரவரி தான், பெர்மனன்ட் கிடையாது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படாத மாதிரி நீங்கள் கம்யூனிகேஷனை வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும். ஸோ டெய்லி உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மனசில் இருக்கிறத பேசிக்கணும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ கம்யூனிகேஷன் ரொம்பவே லேக்காக இருக்குது. அதாவது பேச்சுவார்த்தையே இல்லை. நீங்கள் ஒரு பக்கம் வேலைன்னு ஓடிட்டுருக்கீங்க, அவர் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏற்படும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தவிர்க்கிறதுக்கு கம்யூனிகேஷன் மட்டும்தான் ஒரே ஒரு சொல்யூஷனாக இருக்க போகுது. ஸோ மற்றபடி அது எல்லாம் டெம்பரவரி தான், அதெல்லாம் பெர்மனன்ட் கிடையாது. ஆல்ரெடி அப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்குன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுடைய லவ் லைஃப் ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது ஒரு டபுள் மைண்ட் செட் வந்து உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் வந்து இருக்கும். ஸோ இந்த லவ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வந்து கிவ் அப் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டபுள் மைண்ட் செட் வந்து இருக்கும். இல்லை இதை கமிட்மெண்ட்டாக மாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கீங்கன்னா ஸோ அதுவும் வந்து ஒரு டபுள் மைண்ட் செட்டாக தான் மாறும். ஓகே, இதை வந்து ஃபாலோ பண்ணலாமா, இல்லை இப்போதைக்கு இதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டபுள் மைண்ட் செட்டை மட்டும் தவிர்த்துருங்க. உங்கள் பார்ட்னர் மேலே உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்குது, உங்கள் மேலே உங்கள் பார்ட்னருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதை பேசி வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டவுட்ஸ் தான் வந்து அதிகமாக உங்கள் 2 பேருக்குள்ளேயும் இந்த லவ் லைஃப்பில் ஒரு பிரச்சனையை, ஒரு குழப்பத்தை வந்து உண்டாக்கும். ஸோ அதனால் எப்போல்லாம் டவுட்ஸ் வருதோ அப்போல்லாம் பேசி நீங்கள் ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்துட்டிங்கன்னா மற்றபடி எந்த விஷயங்கள், எந்த பிரச்சனைகளும் மேற்கொண்டு நடக்காமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ டபுள் மைண்ட் செட்டையும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடணும் உங்களோட லவ் சார்ந்த விஷயங்களில். ஸோ அடுத்து உங்களுடைய கரியர், ஜாப் ஆர் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புது வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறதுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏதாவது இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறீங்கன்னா ஸோ அங்கேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். அது இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகும். ஸோ வேறு வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அங்கேருந்தும் உங்களுக்கு ஒரு சில ஆஃபர் வந்து வரும். ஸோ இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய ஃப்ரீலான்சராக இருக்கீங்கன்னா நிறைய கஸ்டமர் கிளைண்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பிஸ்னஸ் ரீதியாக கூட உங்களுக்கு ஒரு சில ஆஃபர் வந்து கிடைக்கும். ஸோ ஸ்டார்டிங் லெவல் ஆஃப் ஆஃபர் கிடைச்சாலுமே அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன ஆஃபர் கிடைச்சாலும் அதை நீங்கள் உபயோககரமாக மாற்றிக்கிட்டிங்கன்னா ஸோ அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஃப்யூச்சரில் வந்து உருவாக்கி கொடுக்கும். ஸோ இந்த ஏப்ரல் மாதம் வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், தொழில் ரீதியாக இல்லை வேலை ரீதியாக அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பயல் நம்பர் 1 இதுதான் உங்களுக்கான ஏப்ரல் மந்த்துக்கான ஒரு ஜென்ரல் ரீடிங். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் மந்த் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பயல் நம்பர் 2 யாரெல்லாம் வந்து பயல் நம்பர் 2 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏப்ரல் மந்த் ரீடிங் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 2 ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான பணம் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த ஏப்ரல் மந்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து நிறைய பொருள் சார்ந்த, பணம் சார்ந்த ஒரு தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான ஒரு தேடலை வந்து முன்னெடுக்க போகிறீங்க அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய பயணமானது உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக அமையும். ஒரே இடத்துல முடங்கி கிடக்காம ஸோ நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து கையில் எடுக்கிறது, இல்லை அதை சார்ந்த ஏதாவது பிரயாணங்கள் மேற்கொள்ளும் போது அது உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பண தேவையோ அதற்கான ஒரு வழியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதை வந்து இந்த மாதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அதற்கான முயற்சிகளில் இறங்கணும். அதற்கான வேலைகள், ஆக்ஷன்ஸை வந்து நீங்கள் கொடுக்கும்போது நிச்சயமாக அந்த பண தேவைகள் வந்து பூர்த்தியாகும். நீங்கள் தேடி போனீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் தேட ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா ஸோ அதனுடைய அவுட்கம் வந்து உங்களுக்கு பண வரத்தான் வந்து மாறும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுடைய தேடுதலுக்கான ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும் இந்த மாதம். ஸோ படிப்பு சார்ந்த விஷயங்களை நீங்கள் மட்டும் முடிவெடுக்காமல், நீங்கள் மட்டும் அதுக்கான ப்ராசஸ் பண்ணாமல் உங்கள் ஃபேமிலி கூட சேர்ந்தோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தோ ஏதாவது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயம் வந்து முன்னெடுக்கிறீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது படிப்பு சார்ந்த விஷயங்கள் வந்து நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் குட் நியூஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதற்கான ரெக்கக்னேஷனும் உங்களை சார்ந்து இருக்கிறவங்க கிட்ட இருந்து கிடைக்கும். ஸோ அடுத்து உங்களுடைய மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது
மேரேஜ் லைஃப்பில் கொஞ்சம் வந்து நீங்கள் 2 பேரும் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி இருக்கிறீங்க, கொஞ்ச நாளாகவே வந்து தூரமாக இருக்கிறீங்க, இல்லை வேறு வேறு இடத்துல இருந்து ஜாப் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரே வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் தூரமாக இருக்கிறீங்க, அந்த இடைவெளி இருக்குது அப்படின்ற போது ஸோ அந்த இடைவெளியெல்லாம் வந்து சீராகும் அப்படின்னு இருக்குது. யாராவது ஒருத்தவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் இறங்கி வந்து நீங்கள் ஒரு பிரச்சனை இருக்குது, இடைவெளி இருக்குது, அதை சரி செய்யறதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகிடும் இந்த மாதம். ஸோ அது எத்தனை மாதங்களா எத்தனை வாரங்களா உங்களுக்குள்ள அந்த பிரிவு இடைவெளி இருந்தாலும், டிஸ்டன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலும் 2 பேரில் யாரோ ஒருத்தர் அதற்கான முயற்சி எடுக்கணும். ஸோ நீங்களாக கூட கொஞ்சம் இறங்கி வந்து அதற்கு அந்த சரி செய்யறதுக்கான ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் அப்படின்னு இருக்குது. லாங் டிஸ்டன்ஸில் உங்களுடைய மேரேஜ் பார்ட்னர் இருக்காங்கன்னா ஸோ அவங்க ட்ராவல் பண்ணி வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்கும். ஸோ அதற்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து ஏப்ரல் மந்த் உங்களுடைய லவ் லைஃப் எப்படி இருக்கும் பார்க்கும்போது, ஸோ உங்கள் லவ் சார்ந்த விஷயங்கள், ரிலேஷன் சார்ந்த விஷயங்களை வந்து யார்கிட்டையும் நீங்கள் சொல்லாமல் இருக்கணும்னு இருக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் அதிகமாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டயோ நீங்கள் யார்கிட்டையாவது உங்கள் லவ் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பேசுகிறீங்கன்னா ஸோ அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. சம்டைம்ஸ் உங்களை ஏமாத்துற மாதிரியான விஷயங்களும் நடக்கும். ஸோ அதனால் உங்கள் லவ் லைஃப்பில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை யார்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்கணும். முடிஞ்சால் உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் பேசி தீர்த்துக்கலாம், இல்லை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது கூட நல்லது. இந்த மாதம் மட்டும் அதை நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கணும். உங்கள் லவ் சார்ந்த விஷயங்களை யார்கிட்டையும் பேசாமல் இருந்தாலே வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்திடலாம். யாரும் உங்களை வந்து ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் பார்ட்னர் மேலேயும் ஒரு கண்ணு வைக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ அவங்க கூட மேபி சில டிஸப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கலாம், சில விஷயங்களை ஏமாத்துற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதனால் அவங்க மேலேயும் ரொம்ப காஷியஸாக இருக்கணும், அவேர்னஸாக இருக்கணும் உங்கள் லவ் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து உங்களுடைய கரியர், தொழிலில் வேலை வந்து இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீஷன் வந்து கிடைக்கும். அதான் பண ரீதியான கம்ப்ளீஷன் கிடைக்கும். ஸோ எனக்கு இந்த மந்த் இந்த டார்கெட் இருக்குது, இந்த ப்ராஃபிட் எனக்கு கிடைக்கணும், இந்த இன்சென்டிவ் கிடைக்கணும், இல்லை இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் எனக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் எதை நோக்கி நீங்கள் வேலை செய்கிறீங்களோ, எதை சார்ந்து உங்களுடைய ஃபோக்கஸை வந்து நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அது நிச்சயமாக ஒரு கம்ப்ளீஷன் வந்து கிடைக்கும். ஆனால் என்னென்னா நீங்கள் 90% செஞ்சுட்டு அந்த 10% கொஞ்சம் கிவ் அப் பண்ணலாமா, இது வரைக்கும் இவ்வளோ தூரம் பண்ணியும் எந்த ஒரு பலனும் இல்லையே, ஸோ இதை வந்து விட்டுறலாமா அப்படின்னு நினைப்பீங்க. பட் அது இல்லாமல் அது எதை செஞ்சாலும் ஒரு கம்ப்ளீஷனாக நீங்கள் செய்கிறீங்கன்னா நிச்சயமாக அதுக்கான பலன் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நீங்கள் அப்படி ஒரு எஃபர்ட் போட்டிருக்கீங்கனாலும் அதனுடைய அவுட்கம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து கிடைச்சே தீரும் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங் வருது. ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கான ஏப்ரல் மந்த் ஜென்ரல் ரீடிங் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் மந்த் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பைல் நம்பர் 3 யாரெல்லாம் பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏப்ரல் மந்த் ஜென்ரல் ரீடிங் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். பைல் நம்பர் 3 ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய பொருளாதாரம், பணம் சார்ந்த விஷயங்கள் இந்த ஏப்ரல் மந்த் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு கொலாபரேஷன் வந்து ஏற்படும் அப்படின்னு இருக்குது. பண ரீதியான ஏதோ ஒரு கொலாபரேஷன் உங்களுக்கு வந்து ஏற்பட போகுது. ஸோ ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து கோ இன்வெஸ்டராக யாராவது வருவாங்க, இல்லை ஃபேமிலியில் வந்து நீங்கள் தான் ஒரு விஷயத்தை வந்து ஒரு பொறுப்பை எடுத்து செய்யணும், நீங்கள் தான் அதுக்கான பணத்தை வந்து ரெடி பண்ணணும்னா ஃபேமிலியில் இருக்கவங்களும் அதற்கான ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. நானும் என் சைட்லேருந்து என் ஷேர் தரேன் அப்படின்ற மாதிரி. ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்குது, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், மேரேஜ் அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் தான் பொறுப்பு எடுத்து அதை செய்யணுன்ற போது ஃபேமிலியோட சப்போர்ட் கிடைக்கும். ஸோ வேலையிலையும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி யாரோடைய சப்போர்ட் உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து கிடைக்க இருக்குது. ஸோ பணம் சார்ந்த நீங்கள் எந்த ப்ராசஸ் வந்து பண்ண இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இந்த மாதம் வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஒரு சில சக்ஸஸும் கிடைக்கும். நீங்கள் போட்ட எஃபர்ட்கான அந்த அவுட்கம் பண ரீதியாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அந்த ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய சேலரியாக கூட இருக்கட்டும், இல்லை வராத கடனாக கூட இருக்கட்டும், அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ கடன் கொடுத்த இடத்துல கூட நீங்கள் போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியான நேச்சரோட ஒரு ஆட்டிடியூடோட நீங்கள் அவங்க ப்ராசஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு அதனுடைய அவுட்கம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து உங்களுடைய ஸ்டடீஸ் ஏப்ரல் மந்த் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மந்த் ஏதோ ஒரு புதிய விஷயத்தை வந்து கையில் எடுக்க போகிறீங்க. ஸோ படிப்பு சம்மந்தமான ஏதோ ஒரு புதிய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க.
ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து வேலை செய்கிறவராக இருந்தாலும் தொழில் செய்கிறவராக இருந்தாலும் ஸோ உங்களுக்கு பிடித்த ஏதோ ஒரு படிப்பு துறையை வந்து தேர்ந்தெடுப்பீங்க, அதற்கான ப்ராசஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்கன்னா இந்த ஏப்ரல் மந்த் வந்து நான் அடுத்து என்னுடைய அதாவது உங்களுடைய ஃப்யூச்சருக்கான ஒரு படிப்பை வந்து நீங்கள் அந்த துறையை வந்து சூஸ் பண்ணி அதற்கான விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இந்த ஏப்ரல் மந்த் அப்படின்னு இருக்குது. ஸோ அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இத்தனை மாதங்கள் வந்து உங்களுக்கு அது இழுபறியாக இருந்தாலும் போஸ்ட்போன் ஆகிட்டே வந்தாலும் இந்த ஏப்ரல் மாதம் அதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அந்த படிப்பை வந்து நீங்கள் கையில் எடுப்பீங்க. அதற்கான ஒரு பிளெஸ்ஸிங் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து உங்களுடைய மேரேஜ் லைஃப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது ஒரு நியூ பிகினிங் ஏற்படும். உங்களுடைய மேரேஜ் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஒரு நியூ பிகினிங் ஏற்படும். சில புது புது விஷயங்களை வந்து நீங்கள் பேட்டர்ன்ஸை வந்து நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்க. ஓகே, நம்ம வீட்டில் இப்படி தான் இருக்கணும், நம்மளுக்குள்ளே இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு புது புது பேட்டர்ன்ஸை வந்து நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸும் உங்கள் சைட்லேருந்தும் உங்கள் பார்ட்னர் சைட்லேருந்தும் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுதுன்றது இங்கே கன்ஃபார்மாக இங்கே வந்து தெரியுது இந்த ஏப்ரல் மந்தில். சரிங்களா? ஸோ இந்த ஏப்ரல் மந்த் அதே மாதிரி உங்களோட லவ் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு உங்கள் பார்ட்னர் எந்த அளவுக்கு அவங்க மேலே ஒரு லவ் அண்ட் கேர் வச்சுருக்காங்க, எந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்றத உங்கள் பார்ட்னர் உங்கள் மேலே வந்து அது தெரியப்படுத்த போகிறாங்க. ஸோ நிறைய உங்களுக்குள்ள எமோஷ்னல் ஷேரிங்ஸ் வந்து நடக்க போகுது இந்த மாதம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க, பட் அந்த சைட்லேருந்து எனக்கு எந்த ஒரு இமோஷ்னல் அந்த ஒரு விஷயமும் எனக்கு கிடைக்கல, பேக்கப்பில் கிடைக்கல அப்படின்னும் போது இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கீங்களோ அதே அளவிலான அந்த எஃபர்ட் அந்த சைட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எமோஷ்னலி எவ்வளோ ஷேர் பண்ணிக்குவீங்களோ, இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சைடும் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. எவ்வளோ லவ் அண்ட் கேர் உங்கள் மேலே இருக்குது அப்படின்றத. ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட்லாம் உங்களுக்கு நடக்க இருக்குது இந்த ஏப்ரல் மந்தில் உங்களோட லவ் லைஃப்பில். சரிங்களா? ஸோ அடுத்து உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த ஏப்ரல் மந்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக வேலை தொழில் சார்ந்தும் கூட்டு முயற்சி, நம்ம பணம் சார்ந்த விஷயங்களை பார்த்தது தான் இங்கேயும் கூட்டு முயற்சி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஏதாவது தொழில் பண்ணுறீங்க, ஒரு ஃப்ரீலான்சிங் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்க்கு எடுத்துக்கலாம். உங்களுடைய வேலையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பார்ட்னர்ஸோடைய சப்போர்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வேலையில் இருக்கிறீங்க, ஜாபில் இருக்கிறீங்கனாலும் உங்களுடைய கொலீக்ஸோட சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இந்த மற்றவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறதால உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சில விஷயங்களை சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ தனியாக இருக்கிறத விட கூட்டு முயற்சி செய்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஏப்ரல் மந்த். உங்களுக்கு அது நிறைய ஒரு பெனிஃபிட்ஸை வந்து கொடுக்க போகுது. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் மந்த் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நேயர்களே, நம்ம வந்து இன்றைக்கி 3 பைலுக்கான ஏப்ரல் மந்த்துக்கான ஒரு ஜென்ரல் ரீடிங் வந்து நம்ம பார்த்தோம் தனித்தனியாக. ஸோ உங்கள் பைலுக்கான ரீடிங் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பாசிட்டிவ் மந்த் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.